நம்ம ஐயனார் துணை ஃபேமிலி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாருமே கண்டிப்பா நிச்சயமா ப்ரோமோ பார்த்துருப்போம். அதுல பல்லவன மீட்டு எடுத்துட்டாங்க. மறுபடியும் எப்படியோ காப்பாத்திட்டாங்க போல இருக்குது. அது மட்டும் உறுதியா தெரியுது. ஏன்னா ப்ரோமோல வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நடக்குது. இப்ப என்னன்னா, நிலாவுக்கு வந்து சொந்தமா நம்ம ஆ வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி குடுத்துரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்ப பாண்டி வந்து சூப்பரா ஒரு ஐடியா குடுப்பாங்க. இந்த வீட்ட நம்ம அடமானம் வச்சுருவோம். இப்பதான் இந்த வீடு நமக்கு சொந்தமான வீடு தானே! இந்த வீட்ட அடமானம் வச்சா ஒரு ரூ. 5,00,000 குடுப்பாங்கல்ல. அத வேணா வச்சு நம்ம எப்படியாவது ரெடி பண்ணி குடுத்துரலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நடேசன் அப்பா வந்து பேர்ல தான் அந்த வீடு இருக்குது. உடனே அவங்க கிட்ட சேரன் வந்து கேட்குறாரு, "என்னப்பா உங்களுக்கு சம்மதமா?" அப்படின்னு கேட்கும்போது, "நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு நம்ம சொந்த வீடாவே மாறுச்சு. அவங்க நிலாவுக்கு செய்றதுல எனக்கு என்னடா வருத்தம் இருக்க போது? தாராளமா வச்சு குடுத்துருங்கடா" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல வானதி வந்துடுறாங்க. ஆல்ரெடி இந்த சீரியல்ல வந்து பயங்கரமான வில்லியா வந்து இந்த வானதி தான் இருக்காங்க. ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு வில்லி. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, "என்ன பண்ண போறீங்க வீட்ட?" அப்படின்னு கேட்குறாங்க. "வீட்டு பத்திரத்த அடமானம் வைக்க போறோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த வானதி வந்து சும்மா இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, அதான் அவங்க விவாகரத்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. விவாகரத்து வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த வீட்டோட அடமான பத்திரத்த யாரு மீட்டு எடுத்து குடுக்குறது? இதெல்லாம் தேவையில்லாத வேல பார்க்காதீங்க. என்ன இவங்க மட்டுமா இங்க இருக்காங்க? அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "உன்ன யாரு இங்க வர சொன்னா வானதி?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பாண்டி, இப்படித்தான் நீ என்னைய எப்ப பார்த்தாலும் விரட்டி விரட்டி அடிச்சிட்டு இருக்கிற. நானும் சரி பேச வேண்டாமே அப்படின்னு சொல்லி விட்டோம்னா, சரி பாவமே அப்படின்னு பேசினோம்னா, வந்து இவ்வளோ தூரம் நீ வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடான்னா நமக்காக பேசிட்டு இருக்கிற, நீ என்னடான்னா என்னைய திரும்பவும் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. சோழன் வந்துட்டு உன்னைய இப்ப எங்கேயாவது கூப்பிட்டாங்களா இப்போ? தேவையில்லாம வந்து மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கிற எங்க குடும்ப விஷயத்துல அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாண்டி இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு, உங்க அண்ணன் பார்த்துட்டு பேசாம இருக்கிற. இந்த வீடு அவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. எல்லாருக்கும் தான். நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்னா, நமக்கும் தான் இந்த வீடு சொந்தம். புரியுதா? அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சோழன் இருந்துட்டு அதெல்லாம் இல்ல. கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா ட்ராமா பண்ணிட்டு, ஃபேக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்ளோ தூரமா செய்வாங்க. எந்த வீட்ல நடக்கும் இவ்ளோ ஒரு கொடுமை? இந்த அம்மாவும் நல்லா தான் ஜாலியா எந்த ஹாஸ்டலும் போய் பார்க்காம, செலவே இல்லாம சாப்பிடுறதுக்கும் சரி, தங்குறதுக்கும் சரி, செலவு இல்லாம இங்க வந்து இருந்துகிட்டு, இப்ப வீட்ட வேற நீங்க அடமானம் வச்சு அவங்களுக்கு கம்பெனி வேற ஸ்டார்ட் பண்ணி குடுக்க போறீங்க. நல்லா இருக்குது நீ உங்கள நியாயம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துகிட்டு, என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே இருக்கிற. நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். எப்படினாலும் நாங்க பிடிச்சு கல்யாணம் பண்ணமோ, இல்ல பிடிக்காம கல்யாணமோ, டிராமாவோ எதுவோ, ஆனா சட்டப்படி நிலா தான் என் பொண்டாட்டி. அது தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, அதானே விவாகரத்து வாங்க போறீங்க. விவாகரத்து கிடைச்சிட்டா அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த வீட போய் நம்ம மீட்டு குடுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டா இருக்க முடியும்? இதெல்லாம் முட்டாள்தனமா இல்ல? யாருமே இத பத்தி யோசிக்க மாட்டீங்களா? சொந்த மருமக வீட்டுக்கு வாழ வர்ற மருமகளா இருந்தா நம்ம செய்யலாம். இவங்க இன்னைக்கு போறாங்களோ, நாளைக்கு போறாங்களோ, தெரிஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சேரன் இருந்துகிட்டு, "என்னப்பா வானதி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குப்பா. சும்மா அப்படிலாம் பேசாதப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏனே, இந்த வீட்ல எனக்கும் தானே உரிமை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சோழன் வந்துட்டு, "உனக்கு என்ன உரிமை இருக்குது?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, பாண்டிய கல்யாணம் பண்ணா இந்த வீட்ல எனக்கும் உரிமை இருக்க தானே செய்யும். நீங்க என்ன அவங்களுக்கு மட்டும் செய்யணும்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நடேசன் வந்துட்டு, "கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இப்படி பேசுறியே! நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா, இந்த வீட்ட நீ 2 ஆக்கிற மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு, "ஏன் வானதி உனக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் நீ பேசிட்டு இருக்காத. நாங்க என்னமோ பண்றோம். இப்போ உனக்கு என்ன வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ எதுக்கு எடுத்தாலும் என்னயவே இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. இந்த வீடு உனக்கு சொந்த வீடா இருக்குது. இந்த சொத்துல உனக்கும் பங்கு வரும்னு சொல்லி தான் எங்க வீட்லயே சம்மதிச்சாங்க. ஆனா, இப்ப அதுவும் இல்லன்னு ஆக போகுதா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஓ! அப்போ நீங்க எனக்காக நீங்க என்னைய வந்து நல்லவன் நெனச்சு நீங்க கல்யாணம் பண்ணல. இந்த வீடு எங்க அப்பா பேருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த சொத்துல பங்கு இருக்குன்னு நெனச்சு தான் இந்த மாரி பண்ணையோ?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல பாண்டி, வீட்ல அப்படியும் சொன்னாங்க. ஒரு வேள இப்போ வீடு அடமானத்துல இருக்குன்னு சொன்னா, கூட கொஞ்சம் தானே இது வரும். இவங்க எப்படி வீட திருப்பி தருவாங்க சொல்லு?" அப்படின்னு சொல்றாங்க. "அத வந்து நாங்க பார்த்துக்குருவோம். என்ன அது உனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. "சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கும் இந்த வீட்ல பங்கு இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாண்டி இருந்துட்டு, "உன்னைய கல்யாணமே பண்ணனா இல்லையான்னே தெரியல. நீ என்ன வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. "எங்கேயோ போறவளுக்கு போய் செய்வீங்க. ஆனா இந்த வீடே கதி, நீ தான் உலகம்னு சொல்லிட்டு நான் உன்னையவே பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற என்னைய நீ விரட்டுவ. இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன், இந்த வீட்ல வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள நீ வந்து
அவங்களுக்குன்னா நீங்க விழுந்து விழுந்து செய்வீங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் அவங்க பெரிய பணக்காரங்க தானே. அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு இல்லாத பணமா? அவங்க அப்பா கிட்ட வாங்கி பிசினஸ் பண்ண வேண்டியது தானே. எதுக்கு நம்ம வீட்டு பணத்த எடுத்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடேசன் இருந்துட்டு இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு வாக்குவாதம் போகுது. நிலா இருந்துட்டு வேண்டாம் அங்கிள் எனக்கு இந்த வீட்டு பத்திரமே வேண்டாம். வானதி சொல்றதும் உண்மைதானே. நான் எப்படினாலும் இந்த வீட்ட விட்டு போகத்தான் போறேன். எதுக்கு அங்கிள் அதனால அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வானதி சொல்றது தான் சரி. எனக்கு அந்த பிசினஸ் இதெல்லாம் எதுவுமே வச்சு தர வேண்டாம். எனக்கு விவாகரத்து ஆயிருச்சுன்னா நான் இங்க இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு கூட எனக்கு தெரியல. அதனால இத பத்தி நீங்க எனக்காக சண்டை போட்டுக்க வேண்டாம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லிட்டு நிலா வந்து அழுதுகிட்டே போயிர்றாங்க. அதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு, "நீ முதல்ல உன் வீட்டுக்கு போ வானதி. தேவையில்லாம நீ தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற. இதனால தான் நான் கல்யாணமே வேண்டான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வானதி கோவிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிர்றாங்க. ஸோ நல்லதா ஒரு காரியம் நடக்க வரம்போது, சரியான ஒரு வில்லித்தனமா பண்ணி அந்த காரியத்த கெடுத்து விட்டுட்டு போயிர்றாங்க. இப்போ நடேசன் என்ன பண்றாங்க அப்படின்னா, "ஆ இவ என்னடா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கிறா? நான் தான் சொன்னேன்ல, இவள கல்யாணம் பண்ண வேண்டான்னு நான் சொன்னேன்ல. இப்போ புரியுதா? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கும்போது, அவ இப்படித்தான்டா பண்ணுவா. அதனால தான் சொல்றேன். இவள நீ கல்யாணம் பண்ணாத. அப்படியே கழட்டி விட்டுரு. இப்போ புரியுதா நான் சொல்றது? அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்பா நீங்க வேற? அந்த பொண்ணு ஏதோ பாண்டி மேல உள்ள ஒரு இதுல தான்ப்பா பேசுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காகலாம் பேசலடா அவ. இது மட்டும் கிடையாது. இந்த குடும்பத்துக்கு மட்டும் வாக்கப்பட்டு வந்தான்னு வச்சுக்கோயேன், மொத்த பேரையும் பிரிச்சு விட்டுருவா. இப்ப எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி நிலா வேற அழுதுகிட்டே போயிருச்சு. நம்மளா தான் அது வந்து கேட்டோம். ஆனா இப்ப தேவையில்லாம நிலாவ வானதி அதிகமா பேசிருச்சு. பாண்டி கொஞ்சம் சொல்லி வைடா. எந்த அளவுக்கு எப்படிதான் இருந்தாலும் நிலாவே விவாகரத்து கேட்டிருந்தாலும், நிலா வந்து இந்த வீட்ல வாழணும் அப்படின்னு நினைச்சு தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். நிலாவ நம்ம வீட்டு பொண்ணா தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். தேவையில்லாம வானதி பேசிட்டு இருக்காடா அப்படிங்கும்போது, ஆமாண்ணே இவ தானே ஓவரா பேசிட்டு இருக்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொல்லி வைக்கிறேனே அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க வேற நம்ம பத்திரத்த வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. இப்ப என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆமாடா நல்லா பேச விட்டுரு அவள. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றதுன்னு சொல்லுன்னு, ஆக மொத்தத்துல நீங்க தரமாட்டீங்க அப்படித்தானே? பரவால்ல. நிலா கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. கம்பெனியா ஏறி இறங்குறத பார்க்க முடியல. நான் ஏதாவது பண்ணி எப்படியாவது சமாளிச்சு நான் பணம் ரெடி பண்ணி குடுத்துடுறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நடேசன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பேங்க்ல போயிட்டு அந்த பத்திரத்த வந்து அடமானம் வச்சு ரூ. 5,00,000 ரெடி பண்ணிட்டு கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ல அதுதான் காட்டப் போறாங்க. நிலா கிட்ட வந்து அந்த ரூ. 5,00,000 பணத்த வந்து குடுக்கப் போறாங்க. "அங்கிள் நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல, நீங்க எதுக்காக அங்கிள் அடமானம் வச்சீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா எனக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா நான் செய்ய மாட்டேனாம்மா? நீ விவாகரத்து வாங்குறது, வாங்காததெல்லாம் 2வது விஷயம்மா. நீ இப்போ வரைக்கும் நீ எங்க வீட்டு பொண்ணுதாம்மா. எங்க வீட்டு மருமகம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே எங்களுக்கு கிடைச்சுச்சு. ஒருவேளை நீ இல்ல அப்படின்னு வச்சுக்கோயேன், இந்த வீடு எங்களுக்கு சொந்தம்னு ஆகவே ஆகாது. என்னைக்குனாலும் இந்த மாரி கேஸ் தான்ப்பா நடந்துட்டுருக்கும். அதுக்கு நீ இந்த இது உனக்காவது யூஸ் ஆச்சே இந்த வீடு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. அதனால தயவு செஞ்சு பணத்த வாங்கிக்கோ. உனக்கு உங்க அப்பா பணம் குடுத்தாருன்னா நீ வாங்காம இருப்பியா? அதே மாரி நெனச்சுக்கோ. என்னைய அப்பாவா நெனச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. ஸோ வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம். நிலா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.